நிலா பாப்பா எழில்கிட்ட கேட்குது, வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பாப்பா, டைம் ஆயிடுச்சு, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. பாப்பாவும் தூங்கிட்டாங்க. பயங்கரமாக அழறாங்க அமிர்தா. அப்படியே கிட்ட போகிறாரு. கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, அழாத அமிர்தா, எல்லாமே சரியாயிடும். நீ கண்டிப்பாக என்னை விட்டுட்டு போயிட மாட்டல்ல. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா பயங்கரமாக தோளில் சாஞ்சு அழறாங்க. நீ பாப்பா 2 பேரும் இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு எழில். கண்டிப்பாக நீங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா பயங்கரமாக 2 பேருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஈஸ்வரி படுத்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போது கோபி சொல்கிறாரு, அம்மா அழாதம்மா, உனக்கே உடம்பு சரியில்லை, எல்லாமே சரியாயிடும், எழிலோட பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்குள்ளே ராதிகா வராங்க. என்னங்க வாங்க தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வேண்டாம், அவன் என் கூடயே தூங்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அம்மா அப்பா வேற வெளியே படுத்துட்ருக்காரு, சரி நான் போகிறேன், நீ படுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கேருந்து கிளம்புறாரு. வெளியே ராமூர்த்தி பாய் போடுறாரு ஹாலில். அப்போ ராதிகா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் உள்ளே போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரின்னு கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு படுக்கிறாரு ராமூர்த்தி. கோபி வந்து பார்க்குறாரு, இது ஸ்டோர் ரூமாக இருந்தது, இதுவா இவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம், நான் தான் ரெடி பண்ணேன், நல்லா இருக்கா, ஏதாவது ஸ்மெல் வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. இல்லை இல்லை, ரூம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்போவுமே எழிலுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், அம்மா பாசம் தான் அவனுக்கு அதிகமே, என்கிட்ட கூட அவ்வளோவா பேச மாட்டான், ஆனால் அவனோட வாழ்க்கை இப்படி ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுவும் செத்தவன் உயிரோடு வந்தது நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிகிட்ருக்காரு. சரி, இந்த நிலைமையில நீங்கள் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போ உங்களை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. என்னால் எப்படி பழைய வாழ்க்கைக்கு போக முடியும், நானும் நீயும் சேர்ந்து ஒன்றா வாழறோம், இந்த வாழ்க்கை தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, அப்போது எழில் அமிர்தா 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரையே வச்சுருக்காங்க, அவங்க எப்படி பிரிய முடியும், அதெல்லாம் பிரியவே கூடாது, இதை கரெக்டாக கணேஷ் புரிஞ்சுக்கணும், அப்போ தான் இந்த பிரச்சனையே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், கண்டிப்பாக இது நல்லபடியாக நடக்கணும், அமிர்தாவும் எழிலும் சேர்ந்து வாழணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. சரி, கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம பண்ணலாம், அவங்க 2 பேர் சேர்ந்து வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிகிட்ருக்காரு ராதிகா கிட்ட. ராதிகாவும் சரி அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ராமூர்த்தி ஈஸ்வரி எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. அப்போது டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே டீயை வாங்கிட்டு குடிச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக நிலா பாப்பா ஸ்டெப்லேருந்து இறங்கி வராங்க. கிட்ட வந்தோடனே பாக்கியா சொல்கிறாங்க, குட் மார்னிங் நிலா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கிட்ட வராங்க. அப்படியே நடந்து கிட்ட போயிட்டு ராமூர்த்தி கிட்ட தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே தூக்குறாரு. பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரியும் ரொம்ப கிட்ட வந்து அப்படியே பார்க்குறாங்க. 2 பேரும் மடி மேலே அப்படியே தூக்கி வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. எவ்வளோ நல்ல குழந்தை, இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, இந்த குழந்தைய போய் கேட்குறானே, நான் கண்டிப்பாக யார் கேட்டாலும் நான் அந்த குழந்தைய கொடுக்கவே மாட்டேன், இந்த குழந்தை என் மேலே உயிரையே வச்சுருக்கு, நானும் உயிரையே வச்சுருக்கேன், கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறாரு. ஈஸ்வரி கிட்ட கூப்பிட்டு அப்படியே அழறாங்க கையை பிடிச்சிட்டு. நீ எவ்வளோ எங்களோட பேத்தி, உன்னை எப்படி நாங்கள் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. பாக்கியவும் அழறாங்க, இனியா எல்லாருமே அழறாங்க. இந்த பிரச்சனை எப்படி தான் சரியாக போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சரியாகணும், என்னோட பேத்தி யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி ஈஸ்வரி 2 பேருமே நிலாவோட கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க ஈஸ்வரி. அப்போது நிலா பாப்பா சொல்கிறாங்க, அழாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, இல்லை நான் அழமாட்டேன், கண்டிப்பாக நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா பாப்பா அப்படியே சிரிக்கிறாங்க.